வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேர்ன் மேக்ஸ் 2.0. இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா எஸ்எஸ்சியில் கேட்ட இந்த சம்மை தான் பார்க்க போகிறோம். இதே மாதிரியான சம்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சிலையும் கேட்கலாம். அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு அசலானது கூட்டு வட்டி முறையில் 15 ஆண்டுகளில் 2 மடங்கு ஆகிறது எனில் அந்த அசலானது 8 மடங்கு ஆக எத்தனை ஆண்டுகள் ஆகும் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. அது ஒரு அமௌண்ட் இருக்குது, அது வந்து என்னென்னு கொடுக்கல. ஸோ நம்ம எப்போதும் போல் அசல் இஸ் ஈக்குவல் டு பின்னு வச்சுக்கிடலாம். அது வந்து கூட்டு வட்டி முறையில் எத்தனை ஆண்டுகளில், 15 ஆண்டுகளில் 2 மடங்கு ஆகிறது. அப்படின்னா இந்த சேம் பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 8 மடங்கு ஆகணும்னா எத்தனை ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இப்போ நமக்கு வந்து ஆண்டுக்கு ஒரு முறை கூட்டு வட்டியை கால்குலேட் பண்ணுறதுல மொத்த தொகைக்கு என்ன ஃபார்முலா, A is equal to P into 1 plus R by 100 whole power என்ன. இப்போ என்ன ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, இந்த அசல் பிரின்சிபல் அமௌண்ட்டானது 15 ஆண்டுகளில் 2 மடங்கு ஆகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம், பிரின்சிபல் அமௌண்ட்டு அதான் 1 ப்ளஸ் ஆர் வந்து கொடுக்கல. ஸோ நம்ம ஆர்னே வச்சுக்கிடலாம். எத்தனை ஆண்டுகளில், 15 ஆண்டுகளில் எத்தனை மடங்காக கிடைக்குது, 2 மடங்காக கிடைக்குது. அசலை போல் 2 மடங்கு இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த பியும் கேன்சல் ஆயிருமா. ஸோ நமக்கு என்ன கிடைக்கும், 1 ப்ளஸ் ஆர் பை 100 ஹோல் பவர் 15 இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு கிடச்சிருக்கு. அதாவது இதனுடைய வேல்யூ 2 அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, அதே அசலானது 8 மடங்கு ஆக எத்தனை ஆண்டுகள் ஆகும். அப்போ அதுக்கும் இதே ஃபார்முலா தானே, 8 மடங்கு ஆகணும். ஸோ அப்போ மொத்த தொகை எவ்வளவு ஆகும், 8 இன்ட்டு பி இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 ப்ளஸ் ஆர் பை 100 ஹோல் பவர் எத்தனை ஆண்டுகள், அதைத்தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த பியும் கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ 1 ப்ளஸ் ஆர் பை 100 ஹோல் பவர் என் இஸ் ஈக்குவல் டு 8ன்னு நமக்கு கிடச்சிருக்கு. இதை இப்போ நான் எப்படி எழுத போகிறோம்னா, 1 ப்ளஸ் ஆர் பை 100 ஹோல் பவர் என் இஸ் ஈக்குவல் டு 2 அடுக்கு 3 எழுத போகிறேன். அதாவது 2 3 டைம்ஸ் போட்டால் 8 கிடச்சிருமா. அப்போ இப்போ இது என்ன ஆகும், 1 ப்ளஸ் ஆர் பை 100 ஹோல் பவர் என் அப்படியே இருக்கும். இப்போ இந்த 2 இருக்கா, நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், இதனுடைய வேல்யூ 2ன்னு கண்டுபிடிச்சிருக்கேன்னா. ஸோ அப்போ இதுக்கு பதிலாக இதை அப்ளை பண்ண போகிறேன். 1 ப்ளஸ் ஆர் பை 100 இதனுடைய வேல்யூ தான் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 2 ஹோல் பவர் 15. அதனுடைய பவர் வந்து எவ்வளவு, 3. ஸோ இதை புரிஞ்சுக்கிடணும். அதாவது இதனுடைய வேல்யூ எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி வச்சுட்டோம், 2. ஸோ அப்போ 2க்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன், 1 ப்ளஸ் ஆர் பை 100 ஹோல் பவர் 15 அப்ளை பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஹோல் பவர் 3. ஸோ அப்போ 1 ப்ளஸ் ஆர் பை 100 ஹோல் பவர் என் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், 1 ப்ளஸ் ஆர் பை 100 ஹோல் பவர் 15 இன்ட்டு 3 45. அதாவது நமக்கு ஒரு இது தெரியும் என்ன, ஏ பவர் எம் ஹோல் பவர் என் இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் எம்என். அதாவது அந்த பவர்ஸை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிடலாம். அதை தான் இங்கே பண்ணியிருக்கேன். 15 இன்ட்டு 3 45. ஸோ அப்போ இப்போ பாருங்கள், ப்ராக்கெட்டுக்கு உள்ளே உள்ளது ஈக்குவலாக இருக்குது, சமமாக இருக்கா. ஸோ நம்ம பவர்ஸை ஈக்குவேட் பண்ணிக்கிடலாம். ஸோ அப்போ n இஸ் ஈக்குவல் டு 45. அப்போ 45 ஆண்டுகளில் தான் இந்த பிரின்சிபல் அமௌண்ட்டானது 8 மடங்காக மாறும். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.